ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சடன் அன்பிளான் ட்ரிப் தான் வேளாங்கண்ணிக்கு. நாங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எது இருந்தாலும் நாங்கள் அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு போகிறது பழக்கம் எங்களுக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நாங்கள் அங்கே இன்றைக்கி கிளம்புவோன்றது ஐடியாவே கிடையாது. எதனால் கிளம்புறோன்னா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ரொம்ப சிக் ஆகிட்டேன். ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ யூஸ்வலாக நம்ம அட்மிட் ஆகும்போது டாக்டர் கேட்பாங்களே, இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் இருக்கா, ஏன் இது மாதிரி சடனாக இன்றைக்கி அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அது மாதிரி கேட்கும்போது எனக்கு ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. நாங்கள் மும்பைக்கு அப்போ தான் புதுசாக போயிருந்தோம். அப்போ ஒரு ஜிம்முக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி 2 எல்எஸ்சிஎஸ் ஆகிருக்கிறதுனால ஜிம் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாமான்னு டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். அவங்க அப்டமன் ஸ்கேன் எழுதியிருந்தாங்க. அப்டமன் ஸ்கேன் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் வரும்போது தான் தெரிஞ்சுது டாக்டர் எனக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டமக்கில், யூட்ரஸில் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சர்ஜரி பண்ணிவிட்டு பார்க்குறீங்களோ அது நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ புது ஊரில் எனக்கு பெரியவங்களுக்கு 5 வயசு, சின்னவங்களுக்கு 1 வயசு தான் இருந்தது. என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியாது. உண்மையை சொல்லணுன்னா எந்த டாக்டரை பார்க்கணுன்னு கூட அவங்க எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் அங்கே போய் 7 மந்த்ஸ் தான் ஆகிருந்துச்சு. அது எங்களோட லைஃப்பில் ரொம்ப கஷ்டமான காலம். எவ்வளோ டெஸ்ட்டு, எவ்வளோ எம்ஆர்ஐ, ரொம்ப கஷ்டமான காலம். அதெல்லாம் திருப்பியும் யாருக்கும் வரவே கூடாதுன்னு நினச்ச காலங்கள். ஸோ அது மாதிரி தான் டாக்டர் இதெல்லாம் கேட்டுட்ட பிறகு, ஸோ ஆமாம், கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகிடுச்சு, திருப்பி வரத்துக்கெலாம் வாய்ப்பு கூட இருக்குது, நம்ம அதனால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்லாம் எழுதிட்டாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது நம்ம சாதாரணமாக எக்ஸசைஸ்க்கு தான் ஸ்கேன் எடுக்க போயிருந்தோம். அப்போது இது மாதிரி அதிர்ச்சி தகவல் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் ஒன்றும் நமக்கு தெரிஞ்சே வந்துருமோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு டெஸ்ட்டும் பண்ணும்போது அவ்வளோ பயத்தோடு பார்த்து பண்ணோம். எந்த ஒரு டெஸ்ட்டு பண்ணும்போது உள்ளே போயிட்டு வரும்போது அவ்வளோ பயம் இருந்துச்சு. ஸோ அதனால் வேண்டிக்கிட்டோம், ரிசல்ட்லாம் நல்லபடியாக வந்துருச்சுன்னா நாங்கள் வந்த உடனே உங்கள் கோயிலுக்கு வந்துடுறோன்னு. ஸோ அது மாதிரி வேண்டிட்டு ரிசல்ட்டெல்லாம் வந்துடுச்சு. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஸோ ஆனால் தைராய்டு மட்டும் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எவ்வளோ சந்தோஷம்னா அதை சொல்லவே முடியாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும்போது நம்ம சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதை கடந்து வரவங்களுக்கு தான் அதோடய வலியும் கஷ்டமும் அவ்வளோ தெரியும். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே நாங்கள் எது வேணால் எப்போ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஹெல்த் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணுன்றது எங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்கும் எப்பயுமே. சடனாக கிளம்புனதுனால ஓரியோவை எங்கேயும் விட முடியல. ஸோ அதனால் எங்கள் கூடயே கிளம்பி கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸோ எல்லோரும் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. நான் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.